இந்த புதிய சட்டத்தின் மூலமாக தொகுதி சீரமைப்பு சட்டத்தின் மூலமாக உத்தரப்பிரதேசத்துக்கு இப்போது உள்ள 80 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த சட்டம் வந்துவிட்டால் அவர்களுக்கு 140 தொகுதியாக உயரும். பீகாருக்கு 40ஆக இருக்கின்ற தற்போதைய நிலைமை 73 நாடாளுமன்ற தொகுதிகளாக உயரும். அதேபோல் மத்திய பிரதேசத்துக்கு 29ஆக இருக்கின்ற நாடாளுமன்ற தொகுதிகள் 51ஆக உயரும். மகாராஷ்டிராவுக்கு 48 தொகுதியில் இருக்க நாடாளுமன்ற தொகுதிகள் 79 தொகுதிகளாக உயரும். தமிழ்நாட்டுக்கு வந்தீங்கன்றால் அது இந்தி பேசாத மாநிலங்களுக்கு வந்தீங்கன்றால் 39 வெறும் 51ஆக மட்டுமே உயரும். கேரளாவுக்கு 20லிருந்து 23ஆக உயரும். ஆந்திரா தெலுங்கானா உட்பட்ட 42 தொகுதிகள் 59 தொகுதிகளாக உயரும். அது குறிப்பாக பார்த்தீங்கன்றால் வெஸ்ட் பெங்காலுக்கு 42 64ஆக உயர்கிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்றால் இது இந்த தொகுதி சீரமைப்பு மறுசீரமைப்பு நமக்கு கெடுதலை உருவாக்கின்ற வகையிலே இன்ற ஒன்றிய அரசு செல்வது. தொடர்ந்து இந்த அவசரம் எங்களே எதற்கு, ஏன் இவ்வளவு அவசரமாக பல மாநிலங்கள் இன்று தேர்தல் நடந்து கொண்டிருக்கும் போது மறைமுகமாக மகளிருக்கு நாங்கள் சதவீதம் தர வேண்டும் சொல்லி நீங்கள் தொகுதி சீரமைப்பை செய்கிறது முற்றிலும் தவறானது. எப்பொழுதுமே பாஜக பின்னணி வஞ்சகத்தினமாக நம்மை தமிழ்நாட்டை வஞ்சிக்கின்ற வகையிலே நாமெல்லாம் தேர்தலே இருக்கின்ற சபையிலே நம்மளை திசை திருப்பி அவர்கள் தொகுதி சீரமைப்பு செய்து நமக்கு சேர வேண்டிய பங்கை பறிக்க பார்க்கிறார்கள். இதனால் நாளை அவர்கள் இந்தி தான் தேசிய மொழி என்றால் அது எதிர்த்து நம்ம குரல் கொடுத்தாலோ வாக்களித்தாலோ பயன் இருக்காது. நாளைக்கு நாங்கள் தமிழ்நாட்டை ₹1 கூட தரமாட்டேன்னு சொன்னாலும் அதை எதிர்த்து நாம் குரல் கொடுத்தாலும் எண்ணிக்கை வகையிலே தமிழ்நாடு பலவீனமாக நின்றுவிடும். தமிழ்நாட்டு மட்டும் இல்லை, தென்னக மாநிலங்கள் அத்துணையும் பலவீனம் அடைகின்றோம். இது குறிப்பாக அவர்கள் ஒரு வஞ்சக செயலை செய்கிறார்கள். இந்த வஞ்சகத்தை நாம் எதிர்த்து நம்ம தமிழக முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் மட்டும் குரல் கொடுத்திருக்கிறார்கள். அவர் அனைத்து தேசிய தலைவர்களை பேசி அனைவரும் இதுக்கு எதிர்த்து வாக்களிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கிறார்.